ஹாய், ஐ எம் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிறைய பதிவுகளில் வந்துட்டு மடப்புறம் காளியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. 100% சொல்ல முடியாது, 1000%, 1000% சொல்லலாம். ஒருத்தர் 2 பேர் இல்லைப்பா, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சொல்லியிருக்கேன், என் வீடியோஸில் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. 16 வருஷம் முன்னாடி தொலைஞ்ச நகைகள்லாம் ஒருத்தருக்கு திருப்பி கிடச்சிருக்கு ஒன்று. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக ஒருத்தருக்கு 2 வாட்டி போயிட்டு வந்தோம். ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பையனுக்கு. ஸோ அந்த பையனுக்கு கல்யாணம் இப்போ நிச்சயம் எடுத்து ஜூன் 2ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து அந்த குழந்தை படிக்கவே இல்லை மாமி, 10ஆம் கிளாஸ் நல்ல மார்க் வாங்கணும், எனக்கு மனசே சரியில்லை. அந்த குழந்தை வந்துட்டு 483 மார்க் வாங்கியிருக்கு 500க்கு 10ஆம் கிளாஸில். ஸோ ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்த உடனேயே. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நன்னா மேலே படித்து அந்த குழந்தை நன்னா வளரணும்னு எல்லாருமே பிரார்த்திச்சுக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன் மனசார. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவளை வந்துட்டு நன்னா வேண்டிட்டோன்னா இந்த கலியுக தெய்வம், இந்த மகாபெரியவா, வாராகி, துர்க்கை அம்மன், மகாகாளி, இவா எல்லாருமே நினச்சதை அந்தந்த நேரத்தில் நடத்தி கொடுத்துருவோம். நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் அந்த கோவிலுக்கு போனேன், முடிஞ்ச வரைக்கும் நான் தள்ளி இருக்கேம்மா, என்னால் முடியாது அப்படி நினைக்காதுங்க. உங்கள் கோவிலுக்கு நான் வரணும், நீ என்னை அழிச்சிக்கோ அப்படின்னு வேண்டிட்டேன்னா எப்படியாவது ஒரு காரணத்தில் நீங்கள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வரா மாதிரி ஆகிடும். நம்ம மனசு தான் அதுக்கு காரணம். அப்படி ரொம்ப முடியலையா, உண்மையாகவே ரொம்ப தள்ளி இருக்கேன், எனக்கு பிரச்சனை, அது எல்லாருக்குமே இருக்கும் பிரச்சனைகள் வாழ்க்கையில். அப்படி இருந்ததுனாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சு கருப்பு இல்லாமல் நல்லா அலம்பி சாமிகிட்ட வச்சுட்டோ ஒரு 51 ரூபா காசு எடுத்து அவள்கிட்ட வச்சுருங்க. இது காலியாக நினச்சி நான் இப்போத்துக்கு நான் மாத்தில் வைக்கிறேன், உன் கோவிலுக்கு நான் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறதையும் அப்போ அந்த இடத்துல அவள்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க. எந்த காரியம் பண்ணும் பொழுதுமே இஷ்ட தெய்வத்தை வேண்டும் பொழுது 11 ரூபா காசு குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்காமல் இருக்கப்படாது. விளக்கேற்றி அவளுக்கு ஒரு 11 ரூபா குலதெய்வத்துக்கு வச்சுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இஷ்ட தெய்வத்தை நன்னா வேண்டிண்டா, குலதெய்வத்தோட துணை இல்லாமல் எந்த இஷ்ட தெய்வமும் நமக்கு துணை புரியாது, நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் குலதெய்வத்தை முதல்ல இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு 51 ரூபா எடுத்து வைங்கோட, தானாக நல்ல காரியங்கள் நடக்கும். அதாவது இந்த கனி எலும்பிச்சம் பழத்துக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது. ஒரு சில பேர் எனக்கு தூக்கமே வரலாம் மாமி அப்படிலாம் சொல்லியிருக்கா. சாமிகிட்ட வச்ச எலும்பிச்சம் பழத்தை எடுத்து தலைக்கட்டில் வச்சுட்டேன்னா சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குவேன் நீங்கள். அதே மாதிரி அந்த கோவிலுக்கு போனால் விபூதி கிடைக்கும் திரும்ப மடப்புறம் கோவிலில். அந்த விபூதி எடுத்து அந்த கவரில் போட்டு வச்சுட்டு அந்த கவரை விபூதி எடுத்துக்கிட்டு கவருக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தலைகான கட்டில் வச்சு படுத்துட்டேன்னாலும் பயமே இருக்காது, சந்தோஷமான தூக்கம் வரும், தெய்வ கனவுகள் நிறையா வரும், கெடுதலே நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரியங்கள் 2 காரியங்கள் கிடையாதுப்பா. அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா, உனக்கு அந்த கை வாங்கி சாத்துறேன், அந்த விக்குமித்தில வாசலில் கோவில் வாசல்லே விற்பா, கை வாங்கி போடுறேன், கால் வாங்கி போடுறேன், உடம்பு வாங்கி போடுறேன், கண்ணில் பிரச்சனைனா கண்மலர் வாங்கி போடுறேன், அப்படிலாம் நீங்கள் வேண்டிட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கு ஒரு காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதே உங்களை விட்டு தள்ளி போயிடும். கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற தைரிய சக்தியை நமக்கு அவள் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம கூட வந்துடுவோம். தெய்வம் நம்ம கூட இருக்குன்னா நமக்கு வேணால் சக்தி வரத்துக்கு கொஞ்சம் நஞ்சமாக கேட்கணும், அவ்வளோ சக்தி இருக்குது. ஐஸ்வர்யத்திலேருந்து நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே அவள் கொடுப்போம். ஸோ மனசார நீங்கள் அவளை வேண்டின்றேன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வேண்டிக்கணும். என்னமோ சொல்கிறான் சரி பார்க்கலாம் அப்படி நீங்கள் நினச்சேன்னாக்கா நம்ம அவளை சோதிக்கிற மாதிரி ஆடும், அவளுக்கு கோபம் தான் வரும். அதனால் நம்ம அவளை சோதிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது இல்லையா. நம்மளாம் ஒரு எறும்போட இதுவோட அவளுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா. ஸோ நம்ம அம்மாம்மா, நீ எனக்கு அம்மா அப்படி நினச்சி நீங்கள் அவளை வேண்டின்றேன்னாக்கா உங்களுக்கு 100% நல்லதை தவிர வேறு ஒன்றுமே நடக்காது. உங்களை அறியாமலே உங்களுக்கு தெரியும் கெடுதல் மாறி போய் நல்லது நமக்கு நடக்கிறதே. ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இதை சொல்கிறேன், இதை நீங்கள் சொல்லுங்க, நன்னா இருப்பேன் வாழ்க்கையில். ஓம் காளிகாயாசையை வித்மகே சமசான வாசின்மை தீமகி தன்னு அகோர பிரச்சோதயா. ஓம் ஸ்ரீ